சென்னை கொருக்குப்பேட்டை ஆர்கே நகர் காவல் நிலையம் அருகே உள்ள தனியார் அட்டை கம்பெனியில் ஏற்பட்ட தீ விபத்தால் கரும்புகை வெளியானது. மூட்டை மூட்டையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் அட்டைகள் பற்றி எரிந்ததால் வான் உயரத்திற்கு கரும்புகை கிளம்பியது. இதனால் சுற்றுவட்டார மக்களுக்கு கண் எரிச்சல், தொண்டை எரிச்சல் ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே ஏரியில் விழுந்து அடையாளம் தெரியாத ஆண் சடலத்தை காவல்துறையினர் மீட்டனர். நின்னக்கரை ஏரிக்கரையில் ஆண் சடலம் கிடப்பதாக பகுதி மக்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து அங்கு வந்த காவலர்கள் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இறந்தவர் யார், கொலையா தற்கொலையா என விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். 3 பேர் காயமடைந்தனர். கோமனாம்பட்டியைச் சேர்ந்த தர்மா தனது சகோதரி மீனாவுடன் தூக்க நிகழ்ச்சியில் பங்கேற்க வத்திப்பட்டி நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்றார். அப்போது மேலமேட்டுப்பட்டியைச் சேர்ந்த மைதீன் பிச்சை, தனது மனைவி அம்சு ஆகியோர் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதினார். இதில் மீனா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மற்ற 3 பேரும் பலத்த காயமடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே தோட்டத்தில் புகுந்த யானை கூட்டம் வாழை மற்றும் தென்னை பயிர்களை சேதப்படுத்தியது. வனப்பகுதியில் இருந்து வெளிவந்த யானை கூட்டம் உடையார்கோணம், தெள்ளாந்தி பகுதிகளில் 3 ஏக்கர் பரப்பளவில் வாழை மற்றும் தென்னை தோட்டங்களில் புகுந்து பயிர்களை மிதித்து அழித்துள்ளன. யானைகளால் சேதமான பயிர்களுக்கு உரிய இழப்பீடு அரசு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையைச் சேர்ந்த 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி IGCSE தேர்வில் 10ஆம் வகுப்பு தேர்வெழுதி தேர்ச்சி பெற்று வியக்க வைத்துள்ளார். லண்டனில் உள்ள கேம்பிரிட்ஜ் போர்டின் கீழ் இயங்கும் IGCSE பாடத்திட்டத்தில் படிக்கும் மாணவர்கள் உலகளவில் வயது வரம்பில்லாமல் எந்த பாடத்திட்டத்திலும் தேர்வு எழுதலாம். அந்த வகையில் பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த 11 வயதான தக்ஷிணா ஸ்ரீ என்ற மாணவி தனியார் பள்ளி மூலம் IGCSE தேர்வுக்கு பயிற்சி பெற்று 10ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் தேர்வு எழுதினார். இயற்பியல் பிரிவில் 92% மதிப்பெண்களுடன் முதலிடம் பிடித்து உலகளவில் இளைய சாதனையாளர் என்ற சாதனையையும் படைத்துள்ளார்.